Exodus chapter 33 verse 23. யாத்திராகமம் 33வது அதிகாரம் 23வது வசனம். Then I will remove my hand and you will see my back, but my face must not be seen. பின்பு என் கரத்தை எடுப்பேன், அப்பொழுது என் பின்ப என் பின்பக்கத்தை காண்பாய், என் முகமோ காணப்படாது என்றார். சோ இங்க நம்ம பார்க்கிறோம் மோசே கர்த்தரோட அங்க வந்து he spending time in the presence of the Lord. அப்போ அங்க நம்ம பார்க்கிறோம் Moses had a heart to know and experience God in a deeper, more profound way and in a personal way. அப்ப இங்க நம்ம பார்க்கிறோம் மோசே அந்த 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 மலையின் உச்சத்துல he is having a deeper relationship with God. He knew that Moses knew that the nation of Israel could not meet his need. He knew that just working on his leadership skills would not meet his need. மோசேயோட அழைப்பு இங்க என்னன்னு என்று பார்த்தால் he is leading the people of Israel, but he also understood that he cannot just rely on the people of Israel. He cannot just he cannot just trust on the leadership skills that he had, and he had to rely upon God. அப்ப கர்த்தரை மட்டுமே அவர் நம்பி அவரோட பிரசன்னத்துல இருந்தாதான் அவர் வந்து இந்த அவர் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த அழைப்பு, அந்த கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த the calling that he had, he can finish, he can run the race only through the presence of the Lord. Only when he spends more time in the presence of the Lord, only through the leading that God is giving him. அப்போ இங்க நம்ம பார்க்கிறோம் that he knew that more than working on his skills, Moses knew that the best cure for discouragement, disillusionment, and dryness in a flesh glimpse of who God is and what he is all about. அப்ப இங்க நம்ம பார்க்கிறோம் அவர் போயிட்டு கொண்டு இருந்த அந்த பாதை ஒரு வனாந்திர பாதை. அப்போ அந்த வனாந்திர பாதையில் ஒன்று இன்னொன்னு அந்த மக்களை அவர் நடத்தி கொண்டு போய் கொண்டிருந்தார். அப்போ அதுல அநேக டிஸ்கரேஜ்மெண்ட் இருந்தது. அப்ப அது அநேக ஒரு டிஸ்இல்யூஷன்மெண்ட். சில நேரத்துல ஒரு கேள்வி வருகிறது, நான் எங்க சென்று கொண்டிருக்கேன்? ஏன்னா வனாந்திரத்துல எங்க பார்த்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். there will be disillusionment, illusion. அப்ப அது என்னன்னா எங்க போய் கொண்டிருக்கிறோம்னு ஒரு கேள்வியும் வருது. அப்போ டிஸ்கரேஜ்மெண்ட் வருது, என்னதான் நடக்குதுன்னு சொல்லி அப்படி ஒரு கேள்வியும் இருக்கிறது. ரெண்டாவது ஒரு டிஸ்இல்யூஷன்மெண்ட் இருக்கு, அப்ப நம்ம எங்க போய் கொண்டு இருக்கிறோம் சொல்லி அது ஒண்ணு இது இருக்கு. இன்னொன்னு ட்ரைனஸ். அப்ப இந்த வனாந்திர வாழ்க்கையில ஒரு 3 காரியங்கள் நம்ம பார்க்கிறோம்: டிஸ்கரேஜ்மெண்ட், டிஸ்இல்யூஷன்மெண்ட் அண்ட் ட்ரைனஸ். ட்ரைனஸ்னா ஒரு ஒரு ஒண்ணுமே ஒரு பாதையில நடந்து கொண்டு போய் இருக்கும்போது வனாந்திரம் என்பது இட் இஸ் ஜஸ்ட் அ ட்ரை பீஸ் ஆஃப் லேண்ட். ஸோ வி டோன்ட் சி எனிதிங். அதே மாதிரி அதுல நடந்து கொண்டு இருக்கும்போது நம்மளோட வாழ்க்கையிலும் என்ன மாதிரி ஆகிறதுனா இட் பிகம்ஸ் ட்ரை. அப்போ இந்த இடத்துல மோசே அண்டர்ஸ்டுட் ஒன் திங். அவர் புரிந்து கொண்டது ஒன்று, அது என்னவென்றால் கர்த்தரோட பிரசன்னம் அவருக்கு மிகவும் அவசியமாய் இருக்கிறது. அப்ப he knew that the presence of the Lord is most important here. That is why when நம்ம பின்பு நம்ம பார்க்கிறோம், கர்த்தர் வந்து சொல்றாரு, நான் உங்களுக்கு கொடுக்கிறேன்ப்பா, நீ கிளம்பு. ஆனா அந்த இடத்துல மோசே he knew what was most important. That's why he says that he needs his presence more than the blessings. அப்போ அவரோட பிரசன்னத்துக்கு அவ்வளவாக அவர் வந்து அங்க ஒரு முக்கியத்துவம், கர்த்தரோட பிரசன்னத்துக்கு ஒரு முக்கியத்துவம் இங்க அவர் மோசே கொடுக்கிறார். அப்ப ஏன் என்று பார்க்கும்போது ஒரு 4 காரியங்கள் நம்ம பார்க்கிறோம். ஏன் என்றால் கர்த்தரோட வழி. அப்போ இங்க பார்க்கிறார் மோசே வந்து அந்த வனாந்திர வாழ்க்கையில, அந்த வனாந்திர பாதையில he can go anywhere wrongly, easily. But he knew that when he's in the presence of the Lord, he knew that God's guidance will be there so that he doesn't lose his path. அதுதான் ஐசாயா 30:21 இப்படியாக இருக்கிறது. Do not turn to the left or to the right, but you will hear a voice saying, this is the path, walk in it. அப்போ நம்ம இன்னைக்கு அவரோட வழிகள் நம்ம இன்னைக்கு முதலாவதாக அறிய அழைக்கப்பட்டிருக்கோம். You and me are called to understand the ways of God.
not our ways but to understand the ways of God. அப்போ next அப்ப இங்க நம்ம பார்க்கிறோம், Moses wanted to better understand the way God operates that he might serve him better. அப்ப இன்னைக்கு நம்ம கர்த்தரை எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம அறிகிறோமோ, நம்ம அதுக்கேத்தபடி அதன்படி நம்ம சர்வ் பண்றதுலயும் we become even more better. The path that we walk becomes even more tuned. நம்ம இங்கேயும் அங்கேயும் அலையாதபடி நம்ம கரெக்டான பாதையில அவர் நடத்தி கொண்டு போவார். அடுத்ததாக his person. அப்போ இங்க பார்க்கிறோம், Moses wants to better understand the person of God so that he might enjoy a deeper fellowship with him. அப்ப இங்க நம்ம பார்க்கிறோம், ஒரு மனிதனை நம்ம அறியணும்னா, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு உதாரணத்துக்கு நான் கொடுக்கிறேன், ஒரு கணவன் மனைவி, அப்ப அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு நல்ல ஒரு ஐக்கியம் வரணும்னா they have to spend more time. It doesn't take just a day, it doesn't take just a month, but it takes years together. அப்ப இன்னைக்கு அதே மாதிரி அப்ப ஒரு கணவன் மனைவிக்கு அப்ப இன்னைக்கு நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்ம கர்த்தரோட நம்ம செலவிடுகிற அந்த நேரத்தை நம்ம இன்னும் அதிகமா so that we know who God is. That is what the verse clearly says. ஒரு அழகான ஒரு வசனம் இருக்கு, taste and see who God is. அப்ப இன்னைக்கு நம்ம கர்த்தரை ருசிக்க நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் அது ருசிக்க we will know who God is in our life. அப்போ we need to know him as who he is in our life. அப்போ next his presence. அப்போ இங்க பார்க்கிறோம், Moses he wanted a clear manifestation of God's presence so that he might follow God better. அப்போ இன்னைக்கு நம்ம அநேக நேரத்தை கர்த்தரோட பிரசன்னத்துல இன்னைக்கு நம்ம உட்கார அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப இன்னைக்கு நம்ம ஒரு கேள்வி that's the question that comes out. The question is, are we spending time in the presence of the Lord? Because when we spend time in the presence of the Lord, we have a clearer understanding. இன்னைக்கு நம்மளுக்கு அநேக காரியங்கள் நம்மளுக்கு இன்னைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. We can be a leader, we can be a business person, we can be a housemaker, we can be a wife, we can be a husband, we can be whoever. நம்ம இன்னைக்கு எந்த இடத்துல நம்ம இருந்தாலும் அந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு ஆலோசனை தேவைப்படுகிறது. நம்ம இன்னைக்கு there is nothing like a big one or a small role. Every role is important, but every role requires a guidance from God. அப்ப அவரோட இருக்கிற அந்த பிரசன்ன, அப்போ அந்த கைடன்ஸ் எங்கிருந்து வருகிறது என்றால், when we sit in the presence of the Lord, we get the guidance from the Lord. அப்ப அவர் பிரசன்னத்துல நம்ம உட்காரும் போது அவரோட அங்க அந்த கைடன்ஸ் நம்மளுக்கு கிடைக்கிறது. So which means we need his presence. Fourth, அவரோட glory. அப்ப அங்க நம்ம பார்க்கிறோம், Moses wants to see the glory of God so that he will be moved into a deeper relationship in his working life. அப்ப அவரோட glory இன்னைக்கு நம்ம எவ்வளவு பேர் அதை நாடுகிறோம். அப்ப இன்னைக்கு நம்ம ஒரு when we go into worship mode, அப்ப இன்னும் when we see the glory of God, we will get even more deeper into the relationship with God. அப்ப இங்க நம்ம பார்க்கிறோம், Moses had a thirst to see the glory of God. அப்ப அது அவர் இங்க பார்க்கிற அந்த மவுண்ட் சீனாயில அவர் அனுபவித்த அந்த அனுபவம், when he saw the presence of the glory of God, he sees அவரோட அந்த வாழ்க்கையை அதுக்கப்புறம் we see how he's even more pulled, even more closer to God. அப்ப இன்னைக்கு நீங்களும் நானும், are we having a thirst to see the glory of God? அப்ப நம்ம எசேக்கியேலும் போன வாரம் நம்ம பார்த்தோம். அப்ப எப்படியாக அவர் அப்படியே when he saw the vision and he saw the glory of God that was there, அப்ப அந்த விஷனை அங்க எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அப்ப அது எப்படியெல்லாம் அங்க அவர் எசேக்கியேலோட இதுல அனுபவம் எப்படியாக இருக்கிறது. அப்புறமா அவரோட வாழ்க்கையை நம்ம பார்க்கிறோம். அந்த எசேக்கியேல் நம்ம ஃபுல்லா வாசிக்கும் போது எப்படியாக கர்த்தருக்காக அவர் நிலைத்து இருக்கிறார், அது எப்படியாக அந்த கர்த்தர் கொடுக்கிற வார்த்தையை அவர் மற்றவங்களோட பேசுகிறார். அதன் மூலமாய் என்ன பிரச்சனை வந்தாலும் என்ன இது வந்தாலும் he is there standing firmly as a prophet, as a voice of God, because he had experienced the glory of God in his life. அப்ப இன்னைக்கு நம்ம what is it that we are called to do? அப்ப இன்னைக்கு there are few things that we are looking at, we need to look at. அப்போ அந்த mountain experienceல கடவுள் அவர் அங்க we see how he wants to see God and how God responds to him. அப்ப இங்க நம்ம பார்க்கிறோம் that itself shows that intimate relationship Moses
had with God. My dear brothers and sisters, today the calling for you and for me is to come into the intimate relationship with God. நீங்களும் நானும் கர்த்தரோட இருக்கிற அந்த ஒரு அனுபவத்துக்குள்ள, அந்த ஒரு that personal relationship, அந்த ஒரு intimate relationshipக்கு நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ இதற்கு நம்ம first after this mountaintop experience, Moses was never the same. அவரோட வாழ்க்கையில பார்க்கும்போது அந்த மவுண்டன் டாப் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன அப்புறம் அதுக்கு வந்த சோதனைகள், அதுக்கப்புறம் வந்த அந்த என்ன பிரச்சனையா இருந்தாலும் மோசே எப்படியாக நிலைத்து இருந்தார் என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப இன்னைக்கு நீங்களும் நானும் the very first thing is to seek இந்த ஒரு அனுபவத்துக்குள்ள நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப இந்த அனுபவத்துக்குள்ளனா அதுக்கு நீங்களும் நானும் வாஞ்சையா இருக்கிறோம். Are we thirsty to sit in the presence of the Lord? Are we asking God to show his glory? அப்ப அந்த ஒரு பிரசன்னம், அந்த ஒரு தாகத்துக்குள்ள நம்ம இருக்கிறோமா? Today are we having the thirst to see the glory of God? It appears that no one can come face to face with the Lord and remain the same. அப்ப கர்த்தரோட அந்த முகமுகமா இருக்கிற அந்த அனுபவம், அவங்க நம்ம அந்த பைபிள்ல பார்க்கிறோம், அந்த கர்த்தரோட முகமுகமாய் வருகிற அந்த அனுபவம், அவங்களோட வாழ்க்கை அதுக்கப்புறம் it is never the same. It is never the same. அப்ப இங்க நம்ம பார்க்கிறோம் the life of Moses after this experience, அவர் எப்படியாக அவர் மாறுகிறார், எப்படியாக அவர் இன்னும் அதிகமாய் பலப்படுகிறார். He is being strengthened in the presence of the Lord. அப்ப அதுக்கப்புறம் அவர் வாழ்க்கையில வருகிற ஒரு காரியமும் எப்படியாக அவர் ஃபேஸ் பண்றார், எப்படியாக அந்த மக்களை அவர் வழி நடத்தி சென்று போகிறார். அப்ப today there are 4 things that we are going to look at. அப்போ one, after this experience, இந்த ஒரு அனுபவத்துக்குள்ள அவரோட வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் இன்னைக்கு உண்டாயினது, அதை நம்ம ஒரு 4 காரியத்தை பார்த்து நம்ம இன்னைக்கு wrap up பண்ண போறோம். அப்போ முதலாவது காரியம், the experience, the encounter with God, when he stayed in the presence of the Lord, when he saw the glory of God, when he had a face-to-face encounter with God, அவரோட வாழ்க்கையில it produced humility. அப்போ இன்னைக்கு where we see the Lord as he is, we cannot help but see ourselves as we are. அப்போ அதோட என்ன அர்த்தம்னா, நம்ம அநேக நேரத்துல நம்ம கர்த்தர்ன்னு சொல்லி நம்மளோட வாழ்க்கையில நம்ம இதுதான் சொல்லி நம்ம ஒரு வட்டத்தை போட்டு வச்சிருப்போம். அப்ப this is what God is, this is who God is, this is how God is ன்னு சொல்லி நமக்குள்ளேயே ஒரு எண்ணத்தை வைத்து நம்ம இதுதான் சொல்லி நம்ம இதுக்குள்ளேயே நம்ம வைக்கிறோம். ஆனா அவரோட அனுபவத்துக்குள்ள, அவரோட பிரசன்னத்துக்குள்ள நம்ம கர்த்தர் யார் என்று உண்மையாக நம்ம ருசித்து பார்க்கும்போது அது நம்மளை ஒரு முற்றிலுமா it changes us, it transforms ourselves. அப்ப நமக்குள்ள ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை உண்டாகிறது. அப்போ நம்ம பார்க்கிறோம் James 4:10, where we get humble, then the Lord can use us for his glory. அப்போ நம்ம இங்க என்ன தெரிகிறது என்றால், அந்த ஒரு அனுபவத்துக்குள்ள வரும்போது it produces humility. அப்ப இன்னைக்கு அநேக நேரத்துல நம்ம சொல்லுவோம், நான் தாழ்மையா இருக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா என்னால சில நேரத்துல இல்ல. ஏன்னா அந்த அனுபவத்துக்குள்ள வரணும். when we come into the presence of the Lord, when we see who God is as he is, அவர் யார் என்று அவர் இடத்துல நம்ம அந்த ஒரு அனுபவத்துக்குள்ள நம்ம பார்க்கும் போது, அவர் யார் என்று நம்ம உணரும் போது, அவர் யார் என்று நம்ம ருசிக்கும் போது, அப்போ நம்ம யாரு நம்மளுக்கு தெரியும். we are nothing in front of him. அப்போ அநேக நேரத்துல இந்த ஒரு அனுபவத்தை இல்லாதனாலதான் இன்னைக்கு சில நேரத்துல நம்ம திசை மாறி போகிறோம். நான் யாருன்னு தெரியுமா, நான் என்னோட பொசிஷன் என்னன்னு தெரியுமா, என்னோட பேக்ரவுண்ட் என்னன்னு தெரியுமா, அப்படியே நம்ம ஒரு யாரா இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு இடத்துல, எங்கேயாவது ஒரு இடத்துல அவங்களுக்கு அந்த ஒரு பெருமை இருக்கிறது. அப்ப அந்த பெருமை என்னென்றால், that stops you from getting closer to God, that stops you from moving forward into the relationship with God. So today, my dear brothers and sisters, the very first thing is to spend time in the presence of the Lord so that it produces humility. அப்ப அவர் யார் என்று நம்ம அறியும்போது we know who we are. அப்போ அதுக்கு நமக்குள்ள ஒரு தாழ்மை வருகிறது. It produces genuine humility. சும்மா அந்த மத்தவங்களுக்கு முன்னாடி அந்த யாரோ வரும்போது அதுக்கு முன்னாடி சும்மா அந்த நடிக்கிற humility இல்ல, that genuine humility. அப்ப இந்த humility வந்துச்சுன்னா James chapter 4 verse 10, யாக்கோபு 4வது அதிகாரம் 10வது வசனத்துல இப்படியாக இருக்கிறது, it produces humility that Lord can use us for his glory. when we get உண்மையான அந்த ஒரு தாழ்மை வரும்போது கடவுள் நம்ம அவரோட மகிமைக்கென்று அவர் நம்மளை யூஸ் பண்ணுவோம். அப்போ இங்க நம்ம ஒரு காரியம் புரிந்து கொள்ள வேண்டும், நமக்குள்ள அந்த தாழ்வு வரும்போது கர்த்தர் நம்மள ஒரு கருவியாக யூஸ் பண்ணுவார். he uses us as an instrument for his glory. அப்போ இன்னைக்கு நம்ம முதலாவது காரியம், to spend time in the presence of the Lord, to understand who God is and to humble ourselves, because when we
we come to understand who God is in our life, there is nothing for us. பெருமை பாராட்டுறதுக்கு நம்ம இடத்தில் ஒன்றுமே இல்லை. There is nothing for us to be proud about. So we need to understand to humble ourselves, and when we humble ourselves, God uses us as his instrument for his glory. ரெண்டாவது, it produces worship. அப்ப இங்க நம்ம பார்க்கிறோம், when Moses saw the Lord as he really was, it caused Moses to fall before him and honor the Lord. அப்ப இன்னைக்கு ஒரு காரியம் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இங்க நம்ம பார்க்கிறோம், மோசே எப்படி கர்த்தரோட பிரசன்னத்துல அவரோட when Moses saw that the Lord as he really was, அவர் யார் என்று உண்மையாக அங்க பார்க்கும்போது it caused Moses to fall before him. அவர் முன்னாடி பணிந்து குனிந்து அவர் கர்த்தரை துதித்தார். அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், he worshipped God by falling before him and honoring the Lord. அப்போ இன்னைக்கு நம்ம ஒரு காரியம் நம்ம புரிந்துக்கணும், worshiping it is from the bottom of our heart, உள்ளத்தின் ஆழத்துல இருந்து. அப்ப நம்ம இங்க பார்க்கிறோம், இன்னைக்கு ஒரு ராஜா வந்தானா உடனே எல்லாரும் பணிந்து குனிந்து இது பண்றாங்க. that is அவங்க worship பண்றேன்னு சொல்லிட்டு அந்த ராஜாவை இது பண்றோம். இன்னைக்கு நம்ம கர்த்தரை எப்படியாக நம்ம இன்னைக்கு worship பண்ணிட்டு கொண்டிருக்கிறோம். how are we worshiping our Lord God? அப்ப இங்க நம்ம பார்க்கிறோம், the way Moses did before the Lord. அப்ப இன்னைக்கு நம்ம சில நேரத்துல நம்மளோட எண்ணங்கள் இப்படியாக இருக்கும், நான் வர்ஷிப் பண்றதுக்கு நான் இங்க வந்தேன், நான் 4 பாட்டு பாடினேன், நான் 4 பாட்டு பாடி முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு கிளம்பிட்டேன். No, that is not worship. That is not just worship alone. It is the bottom of உள்ளத்தின் ஆழத்துல இருந்து the posture that our heart is. நம்மளோட உள்ளம் எப்படியாக இருக்கிறது அவரை பாடிக்கொண்டு இருக்கும்போது, உள்ளம் நம்மளோட the posture of our heart. How is our posture of our heart when we worship God? அப்போ நம்மளோட are we bowing down before him? Are we honoring the Lord? நம்மளோட worship அன்றந்த வாழ்க்கையே ஒரு worship தான். அப்போ ஒன்று புரிஞ்சுக்கணும், நம்ம எப்படியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். Is everything that I do honoring the Lord? Is everything that I do I'm making him greater and making me smaller? So that is real worship. உண்மையாக ஆராதனை என்பது அதுதான். ஏதோ நம்ம ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இல்ல, அன்றந்த வாழ்க்கையில நம்ம எப்படியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். That is the real posture of worship. Every day of my life, how do I live? Is my life a living worshiping God? Every second of how I live, what I do, the way I do, is it worshiping my Lord God? அப்ப என்னோட வாழ்க்கையில அது நான் ரொம்ப முக்கியமாக நான் அது பார்க்க வேண்டும். அப்ப இன்னைக்கு யோவான் 4:24 லெட்ஸ் இங்க நம்ம பார்க்கிறோம், nothing more, it will become that what the Lord desires it to be. அப்போ இன்னைக்கு we need to understand one thing. Genuine worship involves the heart above all. In genuine worship there is a desire to exalt the Lord, a desire to see him, receive the glory he is worthy of receiving. அப்போ உண்மையான ஆராதனை என்னவென்றால் அது it is involves the heart, நம்மளோட இருதயத்தை it is involving the heart. It is a desire to exalt the Lord. கடவுளை மட்டுமே அவர் நாமத்தை மட்டுமே உயர்த்துறது. It is a desire to exalt the heart, and it is a desire to see him receive the glory he is worthy of receiving. அப்ப அவர் யார் என்று நம்ம அவர் தெரியும் போது அவருக்கு அது எவ்வளவு துதித்தாலும் நம்ம துதித்து கொண்டே இருப்போம். எவ்வளவு வர்ஷிப் பண்ணாலும் அவர் வர்ஷிப் பண்ணிக்கிட்டே இருப்போம் from the bottom of our heart. அப்போ ரெண்டாவது காரியம் நம்ம பார்த்தோம், it produces worship. மூணாவது, it produces an outward change. ஒரு வெளிப்படையான ஒரு மாற்றத்தை அது உண்டாக்கிறது. அப்போ what is this வெளிப்படையான ஒரு மாற்றம்? அப்ப இங்க நம்ம பார்க்கிறோம், the evidence of spending time with the Lord was all over Moses. அப்ப கர்த்தரோட பிரசன்னத்துல அவர் இருந்து அவரோட மகிமையை அவர் பார்த்து அவர் வெளியில வரும்போது, அப்போ ஃபர்ஸ்ட் முதலாவதாக என்னன்னா அவர் அந்த கேம்புக்குள்ள வராரு. அந்த கேம்புக்குள்ள வரும்போது அவருக்கு அது தெரியல, ஆனா அந்த மக்கள் அவரை பார்க்கிறாரு. அவரோட முகம் எப்படியாக இருந்தது, பிரகாசம் அடைந்தது என்று அந்த வசனம் இருக்கிறது. அப்போ நம்ம இன்னைக்கு கர்த்தரோட பிரசன்னத்துல இருக்கும்போது, when we spend time in the presence of the Lord, when Moses came out, his face was shining and the people saw him and they were afraid. அப்போ இங்க நம்ம பார்க்கிறோம், நம்ம கர்த்தரோட பிரசன்னத்துல எவ்வளவு நம்ம செலவு பண்றோமோ, when we spend time, when we have that relationship, the more we spend, there is outward change. அப்போ இன்னைக்கு நம்ம outward change ன்னு சொல்லி நம்ம ஒண்ணுமே பண்ண தேவையில்லை. கர்த்தர் எந்த இடத்துல நம்ம கொண்டு போனாலும் அவர் நம்மளை
நம்மளை வந்து ஒரு தூக்கி எடுத்து அவர் வைப்பார். He will make us set apart. அப்போ that is what setting apart comes in. அப்ப இங்க நம்ம பார்க்கிறோம், ஒரு இடத்துல நம்ம கர்த்தரோட பிள்ளையா இருக்கும்போது, நம்ம கர்த்தரோட வார்த்தையை பேசும்போது, கர்த்தரோட பிரசன்னத்துல இருக்கும்போது, கர்த்தரையே நம்ம ஆராதிக்கும் போது, அவர் வந்து when we spend the time in the presence, we see that God sets us apart. அப்ப இங்க நம்ம பார்க்கிறோம், is like Moses was never the same. அவர் அந்த பிரசன்னத்துல இருந்து வெளியில வருமா, அவரோட வாழ்க்கைய அதே மாதிரி இல்ல. அவர் முன்பு வாழ்ந்த வாழ்க்கைக்கும் இப்போ இருக்கிற வாழ்க்கைக்கும் ஒரு பெரிய மாற்றம் உண்டாச்சு. அப்ப அவரோட ஃபேஸ் வந்து க்ளோட் அண்ட் அவரோட மூஞ்சி பிரகாசம் அடைந்ததுன்னு இருக்கு. அப்ப அவர் இன்னைக்கும் அதேதான். இன்னைக்கு அந்த ஒரு அழகான பாட்டு ஒண்ணு இருக்கு, உம்மை நோக்கி பார்க்கும் முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, அது பிரகாசம் அடைந்தது இருக்கு. அப்ப அது எப்போனா, when we spend more time in the presence of the Lord, we see that கர்த்தர் நம்மளை வந்து ஒரு இடத்துலயுமே நம்மளை அப்படியே தூக்கி, he sustains us by his righteous right hand என்று அந்த வசனம் இருக்கிறது. he அழகாக நம்மளை தூக்கி கொண்டு போய் எந்த இடத்துலயும் இருக்கட்டுமே அந்த இடத்துல நம்மளை வந்து he sets us apart. and அந்த ஒரு டிஸ்டிங்ஷன் இருக்கும், அந்த ஒரு டிஸ்டிங்ஷன் that this is my child, அவர் இது என்னோட பிள்ளை என்று அது ஒரு நல்ல ஒரு டிஃபரன்ஸ் அவர் காமிப்பார். அப்போ we see that there is an outward change. நாலாவது காரியம், we see it produces a special relationship with God. அப்போ there's a special relation. அப்ப இங்க நம்ம பார்க்கிறோம், there was a closeness between the Lord and Moses that could not have existed otherwise. அப்போ இந்த ஒரு அனுபவத்துக்குள்ள, அந்த பிரசன்னத்துக்குள்ள இருக்கும்போது அந்த அனுபவத்தை, after he saw the glory of God and when he came after that, his life was never the same. It created a special relationship with God. அப்ப இன்னைக்கு it is with you and me when we walk in genuine fellowship. இன்னைக்கு ஆண்டவரோட உண்மையாக இன்னைக்கு நம்ம நடக்கும்போது with the Lord, there is a special relationship that develops. ஒரு ஸ்பெஷலாக ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு உறவு இங்க நமக்குள்ள ஒன்னு உருவாகிறது. அப்போ today it does not mean that he loves one more than another, but it does mean that he reveals himself more to those who are walking in closeness to him. அவர் பாரம்பட்சம் பார்க்காத கர்த்தர் அல்ல. He doesn't show partiality, but he walks closer to those who seek God even more. அப்போ இன்னைக்கு அவரோட இன்னும் அதிகமா என்னோட உறவு இருக்கணும்ட்டு நமக்குள்ள அந்த சீக்கிங், அந்த thirst இருக்கும்போது he walks us closer, he walks even more closer to us. So we need to understand that it produces a special relationship with God. அப்ப இன்னைக்கு 4 காரியங்கள் நம்ம பார்க்கிறோம். முதலாவதாக, it produces the humility, it produces worship, it produces an outward change, it produces a special relationship with God. எனக்கு அன்பானவர்களே, அந்த மோசே அந்த சீனாய் மலையில் அந்த இருக்கிற அந்த அனுபவம், the experience, the relationship that he had, இன்னைக்கு நீங்களும் நானும் let us அந்த ஒரு அனுபவத்துக்குள்ள ஒரு வாஞ்சையோட இன்னைக்கு நம்ம அதை தேடலாம். Let us ask God, show me your glory, O Lord Father. Let us spend time in the presence of the Lord. அவரோட பிரசன்னத்துல இன்னைக்கு ஒரு நாளுமே அவரோட பிரசன்னத்துல நம்ம வந்து let us be there in the presence of the Lord. Let us நம்ம இன்னும் அதிகமாக கர்த்தரை வாஞ்சிக்கலாம். அவரோட பிரசன்னத்துல இருந்து நம்ம அந்த அவரோட பிரசன்னத்துல இருந்து when we come into the presence, our life is never the same. நமக்குள்ள ஒரு பெரிய மாற்றங்கள் வருது. அப்ப இங்க ஒரு 4 மாற்றங்கள் நம்ம பார்க்கிறோம். தாழ்மை, அவரோட அந்த ஒரு ஆராதனை பண்ற அந்த விதம், அவரோட வாழ்க்கையை ஒரு ஆராதனையா மாறினது. 3வது, ஒரு வெளிப்படையான ஒரு மாற்றம். 4வது, ஒரு ஸ்பெஷலான ஒரு உறவு, கர்த்தரோட ஒரு ஸ்பெஷலான உறவு அங்க ஃபார்மேஷன் ஆகுது. எனக்கு அன்பானவர்களே, டுடே my dear brothers and sisters, let us seek God with all our heart. Let us yearn to spend time in the presence of the Lord and grow in the presence of the Lord. The word clearly says, கர்த்தர் அந்த வார்த்தை ரொம்ப அழகா இருக்குது, that our life will never be the same. அவரோட பிரசன்னத்துல நம்ம அது செலவிடும் போது நம்மளோட வாழ்க்கை பிந்தினை காட்டியும் more than the back, it will be even more nice, the future, because the presence of the Lord covers us, takes us, leads us, guides us, protects us, and shows us what we need to do. So today, my dear brothers and sisters, let us seek God with all our heart. From the bottom of our heart, let us worship him, and let us humble ourselves. When we are in the presence of the Lord, we know, when we taste and see who God is,
We can never boast about ourselves. We can only boast about God. When we come into the presence of the Lord, our life becomes a true worship. When we spend time in the presence of the Lord, வெளிப்படையான ஒரு மாற்றம் நம்ம வாழ்க்கையில ஒரு உண்டாகுது. When we spend time in the presence of the Lord, there is a special relationship, ஒரு நல்ல ஒரு உறவு அங்க உருவாகுது. So let us seek God with all our heart, mind, and soul. Let us pray.